மழை டைம்ல இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்யுங்க. காளான் மசாலா, அரை கப் காளான், அரை கப் கோஸ், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து வடை மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். இது அப்படியே சாப்பிடலாம், நல்லா டேஸ்டாவே இருக்கும். அடுத்து நம்ம மசாலா செஞ்சுக்கலாம். அதுக்கு 2 தக்காளி, 3 வெள்ளைப்பூடு சேர்த்து நல்லா மிக்சியில கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்ப சாஸ் செஞ்சிடலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம அரைச்சு வச்சிருக்கிற சாஸ், அதோட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சில்லி சாஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கட்டிப்படாம மிக்ஸ் பண்ணி அந்த சாஸ்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணியுமே சேர்த்து அதோட கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறையுமே சேர்த்து அதுல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற காளானையுமே அதுல சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அவ்வளவுதான், நம்மளுக்கு சூப்பரான காளான் மசாலா ரெடி ஆயிரும். அதோட கொஞ்சம் வெங்காயம், நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சோளப்பொரி, கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்து டீயோட சாப்பிட்டா அந்த மலைக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். காளான் மசாலா டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.